வைத்தியனாக இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் செய்த காரியங்கள் ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையின் நோக்கமே, அவருடைய அந்த வருகையின் நோக்கத்தினுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனையும் சுகப்படுத்துகிறவராக, குணமாக்குகிறவராக, ஹீலராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். பிரச்சனை இல்லை, வியாதியில இருக்கிறவங்களை பார்த்து உன் ஜெர்ம பாவத்தினால இந்த வியாதி வந்துச்சு, கர்ம பாவத்தினால இந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்றதை நிறுத்திட்டு, இந்த வியாதியை நீக்குவதற்காக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக வந்து விட்டார். உங்க சரீரத்தில் இருக்க வியாதி உங்களை மரணத்துக்கு நேரா, உங்களை போராட்டத்துக்கு நேரா கொண்டு போறதுக்காக அல்ல, தேவனுடைய மகிமையின் அற்புதம் உங்க சரீரத்தில் நிகழ்த்தும்படி இயேசு 2000 வருடத்துக்கு முன்பே உங்களுக்காக வந்து விட்டார். தேவ பிள்ளைகளே, மறந்து போயிடாதீங்க. ஒரு குட் நியூஸ் அதுதான். என்ன குட் நியூஸ் அப்படின்னா, இயேசு உங்களை சுகப்படுத்துவதற்காக அந்த விண்ணை விட்டு இந்த மண்ணிற்கு பாலகனாய் வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து வியாதியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவருடைய முதலாம் வருகையின் முதல் பகுதியை வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். உங்க மனசுல ஆழமா பதியணும், என் வியாதி யார் சுகப்படுத்துவா? இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்துபவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்துபவர். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுகமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிணியாளிகளுக்கு சுகமளிக்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து முதலாக இந்த பூமிக்கு வந்தது மனிதர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அல்ல, மனிதர்களுக்கு சுகம் கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார். இதை நீங்க புரிந்து கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சுகத்தோடு வாழ வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, தொழுநோயா இருக்கலாம், குருடாய் இருக்கலாம், செவிடாய் இருக்கலாம், பலவிதமான வியாதிகள், நீங்கள் எப்படிப்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து சுகம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறபடியால் இன்றைக்கு நீங்கள் இந்த வியாதியிலிருந்து விடுதலையாகி சுகத்தோடு பலத்தோடு வாழ போகிறீர்கள்.